விஜய் கோரிக்கை விடுத்தும் இதுவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் இருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பெரும்பான்மை கிடைக்காமல் விஜய் தரப்பு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க மாட்டார் என தகவலும் வெளியாகியிருக்கிறது. நிலையான ஆட்சி அமைய பெரும்பான்மை தேவை என்பதில் ஆளுநர் உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் கோரிக்கை விடுத்தும் இதுவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் இருக்கக்கூடியது பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் விஜயிடம் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை கிடைக்காமல் விஜய் தரப்பு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க மாட்டார் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் வெர்சஸ் தாவேக்க நடப்பது என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 5 முதல் 6 இடங்கள் இருந்தால் போதும் என்ற ஒரு சூழல்ல ஆளுநர் தரப்பு தற்போது வரைக்கும் விஜய ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் இருக்கிறாங்க. இன்றைய தினம் ஆளுநரை சந்தித்து விஜய் 40 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கறாங்க? தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க கோரி நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்திருந்தார். ஆனால் ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபித்தால்தான் பதவி பிரமாணம் செய்வதற்கு ஒப்புதல் அளிப்பேன் என்று தெரிவித்த காரணத்தினால நேற்றைய தினம் நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டது என்று மீண்டும் ஆளுநரை சந்தித்திருந்தார். அதாவது பதவியேற்பு விழாக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக அவர் சென்றிருந்தார். மீண்டும் அவர் பெரும்பான்மையை நிரூபித்தால்தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பதாக அவர் ஆளுநர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் காங்கிரஸ் மட்டுமே அந்த கடிதத்தில் ஏற்றுக்கொண்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் மௌனம் சாதித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நேராக ஆளுநர் மாளிகையிலிருந்து பட்டினப்பாக்கத்திற்கு முகாம் அலுவலகத்துக்கு சென்று மாநில நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனை செய்து வருகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி அதிக இடங்களை தாவேக கைப்பற்றியிருக்கிறது. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற எண்ணெய் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. திமுக கூட்டணியில தேர்தலை எதிர்கொண்ட காங்கிரஸ் 5 இடங்களை கைப்பற்றியது. இந்த நிலையில 108 இடங்களை வென்ற தாவேக காங்கிரசின் ஆதரவை பெற்றிருக்கிறது. மேலும் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை பெற திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளிடம் ஆதரவும் கேட்டிருக்கிறார். இதனையடுத்து தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி சந்தித்திருந்தார். ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாக அந்த சந்திப்பு நடைபெற்றது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் அதற்கு முன்னதாகவே நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய 16வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாகவும் ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருந்தார். ஆளுநருடான சந்திப்புக்கு மத்தியில விஜய் முதலமைச்சராக பதவியேற்க நேரு உள்விளையாட்டு அரங்கமும் பதவியேற்புக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஆனால் நேற்று மாலை அது உடனடியாக அந்த பணிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியும் தமிழ்நாடு ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. இது தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு பெரும் பேசும் பொருளாகவே மாறி இருக்கிறது. இந்த சூழல்ல கமலஹாசனும் விஜய்க்கு ஆதரவான கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் அந்த கடிதத்தை நாங்கள் புறந்தள்ளவில்லை, எங்கள் கட்சிக்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது, உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட்டி அதன் பிறகு எங்கள் முடிவை தெரிவித்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் முழு பலத்தையும் காண்பித்தால்தான் பதவியேற்புக்கு அனுமதிப்பேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஆனால் ஆளுநர் ஒருவேளை முழு பலத்தையும் காண்பித்தால்தான் பதவியேற்புக்கு அனுமதிப்பேன் என்று ஆளுநர் சொல்லியிருந்தால் அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல முழு பலத்தையும் காண்பித்தால்தான் பதவியேற்புக்கு அனுமதிப்பேன் என்று கூற முடியாது எனவும் பெரும்பான்மையை நிரூபிக்கும் இடம் சட்டப்பேரவை தான் எனவும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தனிபெரும் கட்சியை அழைத்து ஆட்சி அமைக்க சொல்ல வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில விஜய் உரிமை கோரியிருந்தார். ஆனால் ஆளுநர் இன்று வரை எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை, விஜய் அழைக்கவும் இல்லை. எனவே மீண்டும் விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். பெரும்பான்மை இருந்தால்தான் ஆட்சி அமைப்பை அழைக்க விடுக்க முடியும் என்று ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய் 107 எம்எல்ஏக்களையும் காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களையும் வைத்திருக்கின்றனர். 118 இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் நிலவுகிறது. ஆனால் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் SR பொம்மை வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து விளக்கி இருக்கிறது. அதாவது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான் என்று. எனவே இந்த பாயிண்டை முன்வைத்து ஆளுநரிடம் அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மே 8 அல்லது 9 தேதிகளில் பதவியேற்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதாவது
தமிழக வெற்றி கழகத்தின் தரப்புல 8 அல்லது 9ஆம் தேதி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளாக பெரும்பான்மையை நிரூபித்து மீண்டும் ஆளுநர் சந்திப்பதற்கான ஒரு முக்கிய ஆலோசனை தான் தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய முகாம் அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதனிடையே ஆளுநர் அருளேக்கரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினமே அரசியல் வட்டாரங்கள்ல திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருப்பதாகவும் கிசுகிசுக்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் துரிதமாக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் ஆளுநரை சந்தித்த கையோடு விஜய் தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் இருக்கும் அவரது முகாம் அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார். மீண்டும் அதே இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளிடம் தொடர்பு கொண்டு பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது.